சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்திரனாகட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாயிராம். இன்னைக்கு ஏழுமலையான் பகுதி 6 பார்ப்போம். அதாவது 6வது பகுதி பார்ப்போம். தன் கணவருக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை போக்குவதற்காக லக்ஷ்மி மகேஸ்வரனிடம் சென்றாள். தங்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டை அவரிடம் சொல்லி தனது அவசரம் காரணமாக திருமால் பூலோகம் சென்று ஒரு புளிய மரத்தின் கீழ் அன்னபானமின்றி தவமிருப்பது பற்றி எடுத்து சொன்னாள். மகேஸ்வரன் அவளது கஷ்டத்தை போக்குவதற்கு வாக்களித்தார். பிரம்மாவை வரவழைத்தார். பிரம்மனே, நாம் இருவரும் பசி கன்றுவாக மாறி நாராயணனின் இருப்பிடத்திற்கு செல்ல வேண்டும். நம்மை லட்சுமி சந்திரகிரி நாட்டின் அரசன் சோழராஜனுக்கு விற்றுவிடுவாள். நாம் அந்த நாட்டில் தவம் செய்து கொண்டிருக்கும் நாராயணனை தேடிச் சென்று அவரது பசி போக்க பால் ஊட்டுவோம் என்றார். லக்ஷ்மி மகிழ்ச்சி அடைந்தாள். இதன் பிறகு பிரம்மா பசுவின் வடிவையும் மகேஸ்வரன் கன்றுக்குட்டியின் வடிவையும் அடைந்தனர். லக்ஷ்மி தேவி அவற்றை மேய்ப்பவள் போல வேடமணிந்தாள். பசு கன்றுகளை ஓட்டிக்கொண்டு சந்திரகிரிக்கு வந்து சேர்ந்தாள். அந்த பசுவும் கன்றும் அந்நாட்டு மக்களை கவர்ந்தன. இது போன்ற உயர்ந்த ஜாதி பசுவை நாங்கள் இதுவரை கண்டதில்லை. இதன் மடு மிகவும் பெரிதாக இருக்கிறது. ஒரு முறை பால் கலந்தால் உலகத்திற்கே போதும் என்கிற அளவிற்கு பெரிதாக மடு கொண்ட பசுவை அதிசய பிறவி என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. இது எங்கள் தேசத்திற்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷம் என்றே கருதுகிறோம். இந்த மாட்டுக்கு சொந்தக்காரி பேரழகு பொருந்தியவளாக இருக்கிறாள். லக்ஷ்மி கடாட்சம் இவள் முகத்தில் தாண்டவம் ஆடுகிறது என்று புகழ்ந்து பேசினர். தங்கள் நாட்டிற்கு வந்திருக்கும் அதிசய பசு கன்று பற்றிய தகவல் அரண்மனைக்கு சென்றது. மன்னன் சோழராஜன் அவற்றை பார்க்க விரும்பினான். இதை எதிர்பார்த்து காத்திருந்த லக்ஷ்மி விராட்டியார் பசுக்களை ஓட்டிக்கொண்டு அரண்மனைக்கு சென்றாள். மன்னன் அந்த பசுக்களை பற்றி விசாரித்தான். பெண்மணியே, உனது நாடு எது? எந்த நாட்டில் இது போன்ற உயர்ந்த ஜாதி பசுக்கள் இருக்கின்றன? இதன் சிறப்பம்சம் என்ன? தெளிவாக சொல் என கேட்டான். லக்ஷ்மி விராட்டி அவனிடம், மன்னனே, இந்த பசுக்களுக்கு உணவிட சாதாரண மனிதர்களால் முடியாது. இவை மிக அதிகமாக சாப்பிடும். ஆனால் உணவிற்கேற்ற பாலை இந்த ஊருக்கே தரும். நீ அரண்மனை வாசி, உன்னால் இதை வளர்க்க முடியும். இந்த பசுக்களுக்கு தேவையான உணவை கொடுத்து வா. உன் நாடே வளமாகும் என தெரிவித்தாள். சோழராஜனுக்கும் அவனது மனைவிக்கும் அந்த பசுக்களை மிகவும் பிடித்துவிட்டது. உலகத்திற்கே படியளக்கும் லக்ஷ்மி விராட்டிக்கு பணம் கொடுத்து அந்த பசுக்களை வாங்கி கொண்டனர். அரண்மனை கொட்டிலில் அந்த பசுக்கள் அமைதியாக நின்றன. அவற்றை கட்டி போட வேண்டும் என்ற அவசியம் வரவில்லை. எந்த பிரச்சனையும் செய்யாமல் சாப்பிட்டன. அதுவரை அப்படிப்பட்ட பசுக்களை பார்க்காத பராமரிப்பு ஊழியர்கள் ஆச்சரியமும் ஆனந்தமும் கொண்டனர். சோழராஜன் தலைமை பசு பராமரிப்பாளரை அழைத்து, சேவகனை, இந்த பசு கறக்கும் பாலை மட்டும் அரண்மனையில் ஒப்படைத்து விட வேண்டும். இதன் பால் தெய்வாம்சம் மிக்கது என இதை என்னிடம் விற்ற பெண்மணி சொல்லியிருக்கிறாள். இவற்றை வெங்கடாஜல மலைக்கு அழைத்து சென்று மேயவிடு. மிகவும் கவனமாக பார்த்துக்கொள் என சொல்லி அனுப்பினான். பராமரிப்பாளர்கள் அந்த பசுக்களை வெங்கடாஜல மலைக்கு ஓட்டி சென்றனர். சேவகர்கள் மதிய வேளையில் ஓய்வெடுக்கும் நேரத்தில் அந்த பசுக்கள் மந்தையை விட்டு பிரிந்து மலையிருந்த புளிய மரத்தின் அருகில் சென்றன. புற்றுக்குள் ஸ்ரீமத் நாராயணன் தவத்தில் இருந்தார். அவர் மீது அந்த பசு பாலை சொரிந்தது. திடுக்கிட்டு விழித்த நாராயணன் மேல் நோக்கி பார்த்தார். பால் வழிந்து கொண்டிருந்தது. வாய் திறந்து அந்த பாலை பருகினார். இப்படியாக தினமும் அந்த பசுக்கள் புற்றுக்கு சென்று அதனுள் அமர்ந்திருந்த ஹரிக்கு பாலை சொரிந்துவிட்டு வந்தன. மிகுந்த எதிர்பார்ப்புடன் வாங்கப்பட்ட பசு பால் கொடுக்காததால் அரண்மனையில் பிரச்சனை ஏற்பட்டது. இவற்றை விற்க அந்த பெண்மணி அரசனையே ஏமாற்றி விட்டாளே என்று பேசிக்கொண்டனர். மகாராணி பராமரிப்பாளனை அழைத்து, இந்த மாடு பால் கொடுக்கிறதா இல்லையா? ஒருவேளை நீயே இந்த பாலை குடித்து விடுகிறாயா? உண்மையை சொல்லாவிட்டால் உன் தலையை எடுத்து விடுவேன் என எச்சரித்தாள். அவள் பதறிப்போனான். மகாராணி, எல்லா பசுக்களையும் போல இதையும் திருவேங்கடமலைக்கு ஓட்டிச் செல்கிறேன். எங்கள் பார்வையில்தான் இந்த பசுக்கள் மேய்கின்றன. மடு மிகவும் பெரிதாக இருக்கிறது. ஆனால் கறந்தால் பால் வருவதில்லை. இது என்ன அதிசயம் என்று எங்களுக்கு புரியவில்லை. மாய பசுக்களாக இவை உள்ளன என்று சொல்லி அவளது காலில் விழுந்தான். மகாராணிக்கு அவனது பேச்சில் நம்பிக்கை வரவில்லை. பொய்யனே, உன் பேச்சை நான் நம்ப மாட்டேன். மிகச்சிறிய கன்று ஈன்றுள்ள இந்த பசுவிற்கு எப்படி பால் இல்லாமல் போகும் என்று ஒரு நாள் அவகாசம் தருகிறேன். நாளை முதல் எப்படியும் இந்த பசுவின் பால் அரண்மனைக்கு வந்தாக வேண்டும். இல்லாவிட்டால் உன்னை கொன்று விடுவேன் என மிரட்டி அனுப்பினான். என்ன செய்வதென்றே அறியாத பராமரிப்பாளன் மறுநாள் அந்த பசுவின் ஒரு
மீது ஒரு கண் வைக்க ஆரம்பித்தான். மதிய வேளையில் அவன் ஓய்வெடுக்கவில்லை. பசுக்கள் புற்றை நோக்கி சென்றன. பராமரிப்பாளன் பின்தொடர்ந்தான். புற்றின் அருகே சென்ற பசு பால் சொரிய ஆரம்பித்தது. அவன் அதிர்ச்சியடைந்தான். கடும் கோபம் ஏற்பட்டது. தனது கையில் தடியுடன் பசுவை அடிக்க பாய்ந்தான். நாளைக்கு மீதியை பார்ப்போம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.